ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். இருந்தாலும் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் அடிக்கடி வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு குழந்தை அந்த மாதிரி வர நேரத்துலையும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி அவங்களோட ஒரு இதுக்காக மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்ன அப்படிங்கிறது எனக்கே தோணுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசுனா அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு சில விஷயங்களை முடிவெடுத்தேன். சரி பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான இதை நம்ம இது பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாகிட்ட சொன்னேன், எனக்கு நிச்சயம் இன்னும் ஆகலைம்மா. நான் எனக்கு இந்த கல்யாணத்தில் அந்தளவுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது சரியாக இருக்குன்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட 2 பேர்ட்டையுமே சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா நீ தான் நல்லா பேசிகிட்டு இருந்த, பையனை பிடிக்குது எல்லாமே சொல்லிட்டு தானே இருந்த, ஏன் இப்போ இந்த மாதிரி திடீர்னு பேசுகிற அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது, எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க பேசுகிறது கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன எல்லா விஷயமும் அவங்க சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கணும், அவங்க இது பண்ணுற மாதிரியே நான் நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு எல்லாமே இருக்குது. இப்போயே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு முரண்பாடாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் நீ ஏன் நம்மளை இது பண்ணுற அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதை யோசிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சரியான ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. இதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்த நம்ம இதை சொல்லிகிட்டு இருந்தோன்னா, சரிம்மா உனக்கு விருப்பம் இல்லைல்ல, விருப்பம் இல்லைன்னா நீ விடு, அதை பற்றி நீ யோசிக்காத, எது சரியாக நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கும். அதனால் அந்த விஷயத்த நம்ம சரியாக நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதை நம்ம பொறுமையாக இது பண்ணிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக சரியான ஒரு இதுக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுமா, நீ அதெல்லாம் யோசிக்காத, நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம அதை வலுக்கட்டாயமாக எதுவுமே பண்ணக்கூடாது. அவளுக்கு விருப்பம் இருக்கிற ஒரு லைஃப்குள்ளே நம்ம இது பண்ணணும். அவளுக்கு முழுசாக ஒரு நம்பிக்கை இருந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனால் மட்டும்தான் அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். அதை விட்டுட்டு அவளுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலோ, இல்லை அதை அவளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தினாலும் கண்டிப்பாக அது சந்தோஷமாக இருக்குமானா, நாளைக்கு நீங்கள் தான் எல்லாம் இது பண்ணீங்க, எனக்கு பிடிக்காம தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்மளை சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தில் எதுவும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் போட்டுமா, நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு அடித்து வேண்டான்னு சொல்லிட்டோம். அவங்க கூட கேட்டாங்க, என் பொண்ணுக்கு தான் பிடிச்சிருக்கு எல்லாம் இது பண்ணீங்க, ஏன் திடீர்னு வேண்டாங்கிறீங்கன்னா, அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அது கூட 2-3 தடவை அவங்க அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா தான் பேசி விட்டாரு. இது மாரி வந்து பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க எதுக்கும் காரணம் கிடையாது. அவகிட்ட தான் வந்து நாங்க பேசிட்டோம். அவ எனக்கு வேண்டாம், எனக்கு இதில விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ வந்து முடிவ சொல்றா. அதுக்கு மீறி வந்து நம்பளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குங்கிறதுக்காக நம்ம இது பண்ண முடியாதுல்லங்க. அவளுக்கு பிடிச்சா தானே நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2, 3 தடவ ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இது மாரி சொன்னதுக்கப்புறம் அவங்க பண்ணலாமான்னோன்னே, அதாம்மா கரெக்ட்டு. நான் ஒரு 1 இயர் போகட்டும். நான் கொஞ்சம் ஜாப்ல வந்து ப்ராஜெக்ட்லாம் நெறைய இருக்கு. எனக்கு இப்போ வருது. அதுலலாம் நெறைய வந்து இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். இப்போ 30,000 சம்பளம் வாங்குறேன்னா, நான் போக போக ஒரு 40, 50 வாங்குவேன். ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். தங்கச்சி இப்போ தானே காலேஜ் படிக்கிறா. அவ ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறா. எப்படியும் அவர மேரேஜ் பண்றதுக்குலாம் 4, 5 இயர்ஸ் ஆகும். எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணிக்கலாம்.